நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, புரட்சி தமிழர் எடப்பாடியின் தலைமையை ஏற்பதில் மருது அழகராஜுக்கு தயக்கம் இல்லை. அவர் புரட்சி தமிழர் அல்ல, புரட்சி தவழ்வர்னு சொல்லலாமே தவிர அவர் புரட்சி தமிழர் என்று சொல்வதற்கு அவருடைய சாதனை என்ன? ஒருவேளை அம்மா உயிரோடு இருந்து கோடநாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தால் ஒட்டுமொத்த அதிமுக அவங்க போயிருப்பார். பஸ் லாரி கிடைக்காதுன்னா நடந்தது ஓடி போயிருப்பாரு. ஏன் செல்லவில்லை? தேர்தலுக்கு முன்பிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடிக்குமான ஒரு ஒப்பந்த அரசியல், ஒரு புரிதல் அரசியல் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு அந்த அரசியல் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் சசிகலா என்னை முதலமைச்சராக்கவில்லை என்று சொன்னால் நீ ஏன் சசிகலா அம்மா காலில் விழுந்த? நான் வெளிநாடு போகும்போது பார்த்துருக்கேன். இந்தியாவின் பாஸ்போர்ட்டை பழைய முன்னாடி பார்க்குற போது நம்மளை எங்கோ பஞ்சம் பிழைக்க வந்து அகதி போல பார்த்தவன் இன்றைக்கு ஆர் யூ கம் ஃப்ரம் மோடிஸ் கண்ட்ரின்னு கேட்கலாம். இவையெல்லாம் அரசியல் கடந்து ஒரு மனிதன் செய்த உழைப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஆராதனை, மரியாதை. இந்த காலகட்டத்தில் போய் நான் மோடியா எடப்பாடியான்னு சொன்னா குலுங்கி சிரிப்பானா இல்லையா? நீ சிறுவம்பாளையத்தில் வார்டுலேயே உன் கவுன்சிலரை ஜெயிக்க வைக்க முடியல. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? 9 தேர்தல் எடப்பாடி தோல்வி, இப்போ 10 தேர்தல் எடப்பாடி தோல்வின்னு மாறப்போ உனக்கு பட்டம் கிடைக்க போகுது. எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் நான் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறேன்னு சொன்னா அவர் லூசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் கரெக்டாக சொல்றாரு. உன்னையே அவர் முதலமைச்சர் முன்மொழியணும், லூசானி. நான் கொச்சையாகவே ஒரு மேடைகள் சொன்னேன், திமுகவினுடைய அரசியல் வப்பாட்டி தான் எடப்பாடி என்று சொல்லி. ஒரு கடும் விமர்சனம். அது கடும் விமர்சனம் இல்லை, கிராமங்களில் சொல்லுவாங்க இல்ல, அந்த அம்மாவை ஒரு தண்டா வச்சிருக்காரு, அது மாதிரி இப்போ எடப்பாடியே ஸ்டாலின் வச்சிருக்காரு. ஆமா. ஜனம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், ஏற்கனவே நமது அம்மா, நமது எம்ஜிஆர் போன்ற நாளிதழ்களின் ஆசிரியராக இருந்தவர், தற்போது நமது புரட்சி தொண்டன் நாளிதழின் ஆசிரியராக இருக்கக்கூடியவர், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பல வைரல் ஸ்பீச்சஸ்ன்னு சொல்கிறோம் இன்னைக்கு இல்லையா, அந்த மாதிரியான பரபரப்பாக அன்று பேசப்பட்ட பல உரைகளை எழுதியவர், நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர், அழகு தமிழுக்கும் ஒரு நல்ல அரசியலுக்கும் இலக்கணமாக விளங்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர் திரு மருது அழகராஜ் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான அரசியல் சூழல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் நிறைய உரைகள் எழுதியிருக்கிறீங்க. உங்களுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான உரை அல்லது அவங்களிடம் நீங்கள் பாராட்டு வாங்கிய தருணங்கள் பற்றி பேசலாமா? முதல்ல நிச்சயமாக. நான் அம்மாவுடைய முதல் உரை தயாரித்ததுன்றது திருச்சியில் காவிரி கரையில் அம்மா பேசிய அந்த முதல் உரை. அதுதான் நான் முதல்ல அவங்களுக்காக எழுதின உரை. நீர்வளமும் நிலவளமும் கலைவளமும் காட்சி வளமும் நிறைந்திருக்கும் எனதருமை சோழ நாட்டு மக்களின்னு ஆரம்பிப்பாங்க. மிக கடுமையான அரசியலை பேசக்கூடிய அந்த உரை நான் எழுதினேன். அப்போ அவங்க முதல்வராக இருந்தாங்களா? இல்லை, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு 2009-10 ஓகே. திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி பொன்மணி திடலில், அந்த திடலில் பேசின அந்த திடலில் பேசின உரை நான் எழுதினது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுவதும் சென்று பாருங்கள், எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர் இருக்கு அப்படின்னு வரும். நிறைய குட்டி கதைகள் சொல்லக்கூடிய அந்த கதைகள் சொல்லின்ற பாங்கை அங்கே அதை உருவாக்கணும். ஏன்னா வின்சென்ட் சர்ச்சில், அப்ரஹாம் லிங்கன், அண்ணா அவருடைய பேச்சுக்கள் வெற்றி பெற்றதற்கு பிரத்யோக காரணம் கருத்தை கதையோடு சொல்கிற போது கதையோடு சேர்ந்து கதை களத்திற்கு போயிடும். வெயிலில் வாடி போய் நிற்கக்கூடிய அந்த தொண்டனுக்கு ஒரு கதை என்பது ஒரு குளிர்ந்த விஷயமா இருக்கும். அந்த கதையை கேட்டுக்கொண்டு கருத்தையும் கொண்டு போய் தன்னுடைய ஊரில் போய் சொல்லிவிடுவான். ஸோ அந்த அடிப்படையில் கதை சொல்லிங்கிற பாங்கை அம்மாவுக்கு அரங்கேற்றம் செய்ததில் எனக்கு ஒரு பங்குண்டு. ஆனால் அது முதல் உரைன்னு சொன்னால் கூட அந்த கூட்டத்திற்கு முன்பே ஒரு கூட்டம் அம்மா பேச வேண்டிய நிலை வந்தது. அது ஒரு இப்தார் நோன்பு. ஸோ தேர்தலுக்கு முந்தைய இப்தார் நோன்புன்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு உரையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ரொம்ப அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பல்வலி அம்மாவுக்கு இருந்தது. அதனால் நீண்ட நேரம் என்னால் பேச முடியாது, ஒரு 3 நிமிடங்களுக்குள் ஒரு நல்ல உரை வேண்டும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது இப்தார் நோன்புல அப்போ உடனே எழுதி கொடுத்தோம். அந்த உரை இந்த கால்பந்து கதை, புல்லாங்குழல் கால்பந்து கதை, கடவுளிடம் போய் கால்பந்து முறையிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கதை வரும். ரொம்ப பிரசித்தி பெற்ற கதையாக மாறிடுச்சு. ஸோ அம்மாவுடைய உரையாசிரியராக தான் எனக்கான வாய்ப்பு தரப்பட்டது. அதற்கு பிறகு அம்மாவே என்னை நமது எம்ஜிஆருடைய ஆசிரியராக நியமனம் செய்தாங்க. அதற்கு பிறகு நமது எம்ஜிஆருடைய அந்த ஜெயா பப்ளிகேஷன்ஸுடைய மேனேஜிங் டைரக்டராகவும் என்னை உயர்த்தினாங்க. உயர்வுகளை மட்டுமே சந்தித்து அம்மாவிடம் நற்பெயரோடு நான் 12 வருடங்கள் அவரோட உழைச்சிருக்கேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்காக ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தார்கள். அது எப்படின்னா, தான் வந்தா எப்படி தங்குறதுக்கு ஒரு வீடு வேணுமோ எனக்கு கட்டுற மாதிரி கட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. அது உண்மையா? இல்லை, உண்மைதான். என்னை பொறுத்தவரையும் என்னையும் என் மனைவி என் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு அம்மா சந்தித்து பேசினாங்க. என்னை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லிட்டு என் மனைவியிடம் பேசினாங்க. அப்போது ஒரு எழுத்தாளன், குறிப்பாக கவிஞன்,
அவன் உழைக்க தெரிந்தவனாகவும் பிழைக்க தெரியாதவனாகவும் இருப்பான்றது அம்மாவுக்கு தெரியும் போல. அந்த அடிப்படையில் என்னை வெளியே வச்சுட்டு நான் சில விஷயங்களை அம்மாட்ட நான் எதையுமே எனக்கு இன்னும் வேணும்னு கேட்டதே கிடையாது. உங்கள் அன்பொன்று போதுமான்னு சொன்னேன். ஒரு முறை பேசும்போது அம்மா இப்படியே கேட்டாங்க, அன்பை வச்சு ஒரு இந்த கடையில் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவீங்களான்னு கேட்டாங்க. அதனால் என்னை வெளியே இருக்க சொல்லிவிட்டு அம்மாட்ட என்னுடைய மனைவியிடம் பேசும்போது என்னுடைய பொருளாதார நிலை எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வீடு இல்லை அப்படின்றத என் மனைவி சொல்லிட்டாங்க. ஓகே. ஊரில் வந்து வீடு இல்லை, பொது வீடு வந்து வேறு பெரியப்பா சித்தப்பா கூட்டு குடும்பமான ஒரு வீடு, பொது வீடு. அதனால் எங்களுக்கு வீடு இல்லை, இப்போ கூட்டு போனால் கூட ஒரு ஹோட்டலில் தான் தங்க வைப்பார் அப்படின்றது மாதிரி என் மனைவி கொஞ்சம் மனம் திறந்து சொல்லிடுச்சு. சொன்ன உடனே எனக்கு ஒரு கையில் ஒரு தொகையை என் மனைவியிடமே கொடுத்து உடனே போய் இடம் வாங்க, மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அம்மா கட்டி கொடுத்த வீடு தான் இன்றைக்கி நான் திருப்பத்தூரில் நான் வசிக்கிற வீடு. ஓகே. அதில் எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு உண்டு. அதேமாதிரி அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒரு முறை நான் இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணேன். அப்பொழுது அம்மா முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விலகி அண்ணன் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார். நான் பால் காய்ச்சாமல் கடத்திட்டே இருந்தேன். அம்மா திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு இந்த வீடு கட்டினது அப்படின்னு கேட்டபோது அம்மாவுடைய நீங்கள் முதலமைச்சரை வந்த பிறகு பால் காய்ச்சலான்னு, இல்லை பரவாயில்ல நீங்கள் பால் காய்ச்சுங்க, சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பால் காய்ச்ச சொல்லி அந்த வீட்டை அப்புறம் அதுக்கு பிறகு நான் குடி போனேன். ஓகே, சிறப்பு. அப்போ சொன்னாங்க, நான் பிரச்சாரத்திற்கு வந்தால் நிச்சயம் உங்கள் வீட்டில் நான் தங்குவேன் அப்படின்னாங்க. பட் அந்த பாக்கியமும் அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஸோ இந்த மாதிரி திரும்பி பார்த்தா நிறைய பசுமையான மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். மழை வெள்ளத்தின் போது என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயிலை அர்ப்பணித்து உழைக்கிறேன். எனக்கென்று உறவுகள் கிடையாது, எனக்கென்று சொந்தமென்று யாரும் இல்லை. என் இல்லமும் உள்ளமும் தமிழக மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். இவையெல்லாம் நான் வடித்த உரைகள் தான். ஒரு உலகத்தின் தலைசிறந்த ஒரு தலைவியின் பாதத்தடத்தில் நின்று பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை காலமும் கடவுளும் எனக்கு கொடுத்தார். ஓகே. ஸோ 2009-10 தொடங்கி அவங்களுடைய மறைவு வரைக்குமே தொடர்ச்சியாக நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க. அவங்களுடைய உரைகள், அதே மாதிரி பத்திரிகைகளில் நீங்கள் செய்த பணிகள், குறிப்பாக 2014 வந்து மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அவங்களுடைய இந்த மோடியா லேடியாங்கிற ஒரு மோடியா லேடியான்றது எப்படின்னா, என்னுடைய நமது எம்ஜிஆரில் டேடியும் வேண்டாம் கருணாநிதியை சொல்லி டேடியும் வேண்டாம் மோடியும் வேண்டாம், இந்த லேடியே போதும் என்று நான் எழுதினேன். அதையே அப்புறம் அதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி மோடியா லேடியாங்கிறது ஏப்ரல் 14 எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் கிட்ட தான் அம்மா அதை பேசினாங்க. ஸோ அப்படியே அங்கிருந்து கட் பண்ணால் 2014 இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து 2024 இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய நீங்கள் காயின் பண்ண அந்த ஒரு வார்த்தைகள் வந்து இன்னைக்கு என்னவாக மாறி இருக்குதுன்னா, மோடியா எடப்பாடியா அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு முகமாக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு நீங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஏன்னா அதற்கு பிறகு நடந்த பிரிவுகள், ஓபிஎஸ் சிபிஎஸ் இடையில் வந்த இந்த விரிசல் என்ன, நடந்த வழக்குகள் என்ன, இது எல்லோருமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுக்குள்ளார நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, புரட்சி தமிழர் எடப்பாடியின் தலைமையை ஏற்பதில் மருதழகராஜுக்கு இருக்க தயக்கம் என்ன? அவர் புரட்சி தமிழர் அல்ல, இல்லையா? புரட்சி தவழ்வர்னு சொல்லலாமே தவிர அவர் புரட்சி தமிழர் என்று சொல்வதற்கு அவருடைய சாதனை என்ன? அவர் நிகழ்த்தி ஒரு 4 ஆண்டுகள் 2 மாதம் ஆட்சியை கட்டுக்கோப்பா நடத்தி. ஒன்றும் இல்லை ராஜு, ஒப்படைத்து விட்டு போன ஒரு அரசாட்சியை யார் வேணா நடத்தலாம். ஏன் அப்படின்னா, கடைசி நாள் வரை ஒவ்வொருவரும் அமைச்சராக இருக்க ஆசைப்படுவார்கள். கடைசி வினாடி வரை ஒவ்வொருவரும் சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பதற்கு ஆசைப்படுவார்கள். அதன் பயன்பாடு என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். சரி. ஆக இந்த பழனிசாமி அல்ல, யாரிடம் அதுவும் அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கத்தை ஒப்படைத்து விட்டு போனால் அதனை நடத்தி முடிப்பதிலே ஒரு பெரிய சாதனை என்று. அப்படி இல்லை, ஸ்டாலின் சவால் விட்டுக்கிட்டே இருந்தார். 100 நாள்ல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், 200 நாள்ல கவிழ்ந்துரும், நாள் குறிச்சுக்கிட்டே இருந்தார். அதை மீறி வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு. அவர் திமுக தன் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன் இருப்பையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் அந்த முயற்சியை செய்திருக்கலாம். ஒருவேளை தன்னிடம் இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியிடம் தாவிவிடக்கூடாது என்பதற்காக கூட அந்த தன்னம்பிக்கை வாசகத்தை அவர் உதித்திருக்கலாமே தவிர, காங்கிரீட்டாக இந்த அரசாங்கம் 4.5 வருஷம் முடிக்கும்ன்றதுல நாங்கள்லாம் உறுதியாக. இந்த 4.5 வருஷம் முடிச்சது ஒரு சாதனை இல்லைங்கிறீங்க? இல்லை, 4.5 வருஷம் முடிச்சது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை அவர் அரசாட்சி செய்த விதத்தில் நிறைகளும் குறைகளும் நிறைந்திருக்கிறது. சரி, நிறைகளும் இருக்கிறது. ஒரு ஆட்சி ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ குடிமராமத்து பணிகள் செய்தார், அருமையான விஷயம். இந்த குடிமராமத்து நாயகன்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரர். குடிமராமத்து பணிகள் செய்தார், வரவேற்புக்குரிய விஷயம். அதே மாதிரி நீர்நிலைகளை தூர்வாரியது, குறிப்பாக விவசாயிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தது. இந்த அடுத்து நீட்டுங்கின்ற 7.5% 7.5 வச்சு எதிர்கொண்டார் பாருங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு. இவையெல்லாம் பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான், மறுப்பதற்கில்லை. அரசாங்கத்தை ஒழுங்காக நடத்தினார், ஆனால் ஊழல்களை மட்டுப்படுத்த தவறிவிட்டார். கட்டவிழ்த்து விடப்பட்ட காளைகள் போல நீங்கள் விரும்பியதை அடித்துக் கொள்ளுங்கள்,
நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்கின்ற அளவுக்கு கையில் பிடிக்க வேண்டிய லகானை விட்டுவிட்டார். சரி, ஆனால் அதே எடப்பாடி தலைமையில் தானே 2021 போட்டியிடுவதற்கும் தயாரானீங்க. அப்படின்னா அந்த தேர்தல் தோல்வி, அதற்கு பிறகு அந்த முரண் தான் இப்போ இதெல்லாம் பேச வைக்குதாங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வருது. இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவருக்கான ஒரு ரகசிய தொடர்பு 2021 தேர்தலுக்கு முன்பே உருவாகி விட்டதாக நான் அப்பொழுதே நீங்கள் வேணுமானால் அண்ணன் ஓபிஎஸ் அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அவரிடம் அப்பொழுதே சொன்னேன், திமுகவுக்கு வழிவிட விரும்புகிறார் எடப்பாடி, அதன் மூலம் எதிர்காலத்தில் கட்சியை கைப்பற்றிக் கொள்ளலாம். எதிர்கால அரசுகளை ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி. இல்லை, வழிவிடணும்னு நினைக்கிறவர் 65 தொகுதி வெல்வாரா? இல்லை, 65 தொகுதி அறுதி பெரும்பான்மை இல்லை. 118க்கு மேலே ஜெயிச்சா தானே ஆட்சி வரும். கரெக்ட். இருந்தாலும் தோக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா மொத்தமா தோத்துடலாம்ல. 65 எம்எல்ஏ. அப்ப நீங்க உங்களுடைய 75 சீட் உங்களுடைய தலைமையையும் உறுதிப்படுத்தணும். பாருங்க, அம்மாவே பிடிக்காத அளவுக்கு ஒரு 60க்கு மேல உண்மைதானே, அது இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கான அளவில் மட்டும் வெற்றியை ஒரு அளவில் நிறுத்துவதற்கு முயற்சி. அதாவது அந்த 60க்கு மேல 62 சீட்டுக்கு மேல வந்துட்டா போதும், அதாவது ஜெயலலிதா பெறாத வெற்றியை நான் பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு போதும். கூட்டணியே அவருக்கு மட்டும் தானே அமைத்துக் கொண்டார். பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு அப்பால கட்சிக்கு வேலை இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு, பாமகவை மட்டும் தன்னோடு சேர்த்துக் கொண்டார். 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தார். 10.5 அதை கொடுக்கும் போதே தெரியும் அவருக்கு இது தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கும். ஏன் ஓபிஎஸ் சொல்லலையா கொடுக்க? உள்ளிருந்து சொன்னதைத்தானே, உள்ளிருந்து கட்சி கூட்டத்தில் இது வேண்டாம், இது தவறான புரிதலையும் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டையும் உருவாக்கிவிடும். 114 ஜாதிகளுக்கு உட்பட்ட இடஒதுக்கீட்டில் ஒருவருக்கு கொடுத்து விட்டு பிற சமூகங்கள் கோபநிலைக்கு ஆளாகலாம். 10 குழந்தைகிட்ட ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்துட்டு 9 பிள்ளை நீங்கள் கடந்து போனீங்கன்னா அந்த 9 குழந்தைகள் உங்களுக்கு வெறுப்பாக பார்க்கும் அல்லவா? நிச்சயமா பார்க்கும். ஆக இதையெல்லாம் எடுத்து சொன்னபோது இவர் என்ன செய்கிறாரு, உள்ளரங்கில் பேசப்பட்ட செய்தியை ராமதாஸ்ட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஓபிஎஸ் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாருன்னு சொல்லி உடனே பாமகவினுடைய ஐடிவிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கண்டாமன்னு விமர்சனம் பண்ணாங்க. ஸோ அவர் தன் கட்சி நிலைப்பாடு, தனது கட்சியின் எதிர்காலம் இதையெல்லாம் கவனிப்பதை விட அப்பொழுது அவர் நான் உறுதியாக நம்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் அப்பொழுதே ஒரு ஒப்பந்த அரசியலுக்கு வந்து விட்டார் என்பது என் நான் உறுதியான நிலைப்பாடு. காரணம், கூட்டணியை ஒரு அளவுக்குள் நிறுத்துகிறார். 10 வருடம் ஆட்சியில் இருந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நிர்வாகத்திற்கு எதிரான கோபத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கூட்டணியை விசாலப்படுத்த வேண்டும். அரசியலை அதிகப்படுத்தி விட்டால் அதிகாரத்தில் மீதான கோபத்தை மட்டுப்படுத்த முடியும். அதை அம்மா 2001 செஞ்சாங்க, 2011 செஞ்சாங்க, தேமுதிக அதனால தான் கூட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்காம தேமுதிகவை உள்ள கொண்டு வந்திருக்கணும், புதிய தமிழகத்தை உள்ள கொண்டு வந்திருக்கணும். குறிப்பாக அமமுகவை தன் கட்சியிலிருந்து போய் இருக்கக்கூடிய ஒரு பிளவு, அவங்க 234 தொகுதியில் வேட்பாளர் போட்டு தொகுதிக்கு 5000 ஓட்டு வாங்கினா கூட அது குறைஞ்சபட்சம் ஒரு 30 தொகுதியின் வெற்றியை கெடுக்கும் அப்படின்ற ஒரு கெடுத்துச்சு. நம்மளும் அதை சரியா. அப்போ இவர் என்ன பண்ணிருக்காங்க, அமமுகவை உள் ஒதுக்கீடு மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த வகையில் தேர்தலுக்கு பிறகு சில கட்சி அவர்களை அரவணைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாங்கள் சில வாரியங்கள் தருகிறோம் என்கின்ற உத்தரவாதம் மட்டும் கொடுங்க. சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, திமுகவோடு சமரசம் செய்து கொண்டு குறைந்தபட்ச வெற்றியை தக்க வைத்து தான் ஜெயலலிதாவை விட அதிகமான சீட்டுகள் வென்ற ஒரு தலைவர்னு காட்டி தலைமையை உறுதிப்படுத்திக்கிட்டாரு. ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தா திமுகவுக்கு இடமே கொடுத்துருக்க வேணாமே, மறுபடியும் அதே இடத்தில் முதல்வராக அமர்ந்திருக்கலாம். முதல்வராக அமர்வதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக உட்கார யாராவது யோசிப்பாங்க? அவருக்கு நன்றாவே தெரியும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் பிரச்சனை வரும்ன்றது எனக்கு தெரியும். தென் மாவட்டத்தில் கணிசமான அளவில் ஜெயிச்சிட்டா எடப்பாடிக்கு தன் முதலமைச்சர் இருக்கைக்கு இடையூறாக ஓபிஎஸ் நிற்பார். அவருக்கு ஒரு வேளை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவிக்கலாம். ஏனென்று சொன்னால் கடந்த தேர்தலிலே நாம் சொன்னதை கேட்டுக்கொண்டு துணை முதல்வர் வாங்கி அரசியல் சாசனத்தில் அப்ரூவல் இல்லாத ஒரு பதவி வாங்கி கொண்டு நாம் சொன்னதுக்காக இணைந்து முதலமைச்சராக இருந்தவர் துணை முதல்வர் என்பது +2 முடிச்சு விட்டு மறுபடியும் 10th படிக்கிற மாதிரி. ஆக தன்னை குறைத்து கொண்டு மத்தியில் இருக்கக்கூடிய நட்பு கட்சியான பாஜக சொன்னதை கேட்டார் என்ற அடிப்படையில் மறு வாய்ப்பை அவருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கலாம் என்றெல்லாம் பல கணக்குகளை போட்டவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், எதிர்காலத்தில் திமுக திரு ஸ்டாலினும் நாமும் அரசியல் களத்தை வசமாக்கி கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுப்போம். எதிர்காலத்தில் நமக்கான ஒரு வாய்ப்பை அவர்களுடைய துணையோடு உருவாக்கி கொள்வோம். இது மட்டும்தான் காரணம். இது ஒரு நீண்ட தூர அழகான கணக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு கணக்கைத்தான் எடப்பாடி போட்டார். பொதுவாக வெளியில பேசக்கூடியவங்க, அதாவது பத்திரிகைகள், ஊடகங்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே யூகத்தின் அடிப்படையில் கொடநாடு வழக்கு தொடர்பாக இருந்த சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சாதகமாக அதில் தனக்கான ஒரு பிளேஸ்மெண்ட்டை இல்லை அப்படிங்கிற மாதிரி, தனக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடை திமுக அரசு எடுப்பதற்காக இப்படி ஒரு சமரசத்துக்கு போனாருங்க. நான் ஒன்று சொல்கிறேன் சொல்கிறார். தேர்தலுக்கு முன்பு 2021 முன்பு ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு முதலமைச்சரானது February 17 இந்த நிகழ்வு நடந்தது April 14.
இவர் முதலமைச்சராக அமர்ந்து 1.5-2 மாசத்துல கொடநாட்டில் நடக்குது, அம்மாவினுடைய வசித்த இல்லத்தில். இந்த நிகழ்வு நடப்பதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு அங்கிருந்த போலீஸ் காவல் திரும்ப பெறப்படுகிறது. பேரிகார்டெலாம் அப்புறப்படுத்தியாச்சு. உள்ளிருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவிகளும் அணைக்கப்படுகிறது. அதை விட முக்கியம், மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் வனத்துறை, மின்சாரத்துறை, இப்படி 3 துறைகள் சேர்ந்து மத்திய மாநில அரசுகளின் பங்கேற்போடு தரப்பட்ட ஒரு பிரத்யோக மின் இணைப்பு யார் சொல்லி அமர்த்த முடியும்? ஒரு கவுன்சிலர் சொல்ல நடக்குமா? எடப்பாடியே ஒரு எம்எல்ஏ சொல்ல நடக்குமா? இல்ல எடப்பாடியே சொன்னாருங்க. ஒண்ணு யார் சொல்லியிருக்க? ஒண்ணு ஒரு மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒட்டுமொத்த அமைச்சரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்கணும். ஒண்ணு தங்கமணி இல்லைன்னா எடப்பாடி. ஆமா, நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்ல வேற என்ன பண்ண முடியும்? யூகமா? யூகம் சார். இன்னமும் யூகம் தானா? இன்னும் ஏங்க, அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. காவல்துறைக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு இருக்கான வழக்கு விசாரணை முடுக்கிவிடப்படலையே. 7 வருடமாக இந்த வழக்கு விசாரணை மாடங்கள் மாறிக்கொண்டே போகிறதே தவிர, என்னை பொறுத்தவரை இந்த வழக்கை தமிழ்நாட்டிலிருந்து நகர்த்தி வேறு மாநிலத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். இல்லை, நான் வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு அபிமானியாக நான் வெளியில இருந்து பல நாட்கள் கொடநாடை பார்க்கும் பொழுதெல்லாம் அது வந்து நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு கேம்ப் ஆஃபீஸாக செயல்பட்டது இல்லைங்களா? எப்படி கலைஞர் இருக்கும்போது கோபாலபுரம் ஒரு பக்கம் சிஐடி காலனி, அந்த மாதிரி அது ஒரு கேம்ப் ஆஃபீஸ் தான். போயஸ் கார்டனா இல்லை கொடநாடா இப்படி தான் இருந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஜெயலலிதா அவர்கள் வசித்த இடம், ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு கோவிலுக்கு ஒப்பான ஒரு இடமாக பார்க்கப்பட்ட இடத்துல ஒரு கொலை நடக்குது, வீடு உடைக்கப்படுது, ஆவணங்கள் திருடப்படுது. இத்தனை வருடமாக அந்த வழக்கு விசாரணை நடப்பதன் பின்னாடி ஒரு மர்மம் இருக்குதுன்னு காமன் மேன் பேசுறான், ஒரு பொதுமக்கள் பேசுறான். என்னங்க திருட்டு நடந்திருக்கு, ஜெயலலிதா வீட்டுக்குள்ளாரே இதுதான். அந்த ஒரு உணர்வு கூட இல்லாமலா எடப்பாடி அந்த மாதிரியான ஒரு தவறை செய்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அதை உடைச்சு போய் எடுக்கக்கூடிய செய்திருப்பாரா? ஒருவேளை இது அம்மா வீட்டில் நடக்கவில்லை, இந்த நிகழ்வு எடப்பாடி வீட்டில் நடந்திருக்கிறது. எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுத்திருப்பார்? இன்னும் புகார் கொடுத்திருப்பாரு. முதல்ல விரைந்து சென்று அவருடைய வீட்டுக்கு போயிருப்பார். சரியா? ஒருவேளை அம்மா உயிரோடு இருந்து கோடநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தால் ஒட்டுமொத்த அதிமுக அங்க போயிருக்கும். பஸ் லாரி கிடைக்காதுன்னா நடந்தது ஓடி போயிருப்பாரு. ஏன் செல்லவில்லை? ஒரு முதலமைச்சர் காவல்துறையை கையில் வைத்திருந்தவர், தனக்கு ஆட்சியை ஒப்படைத்து விட்டு போன, தான் தெய்வமாக மதிப்பதாக சட்டைப்பையில் அம்மாவின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவர்தான் எங்களுக்கு குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய இவர்கள், இந்த குறிப்பாக காவல்துறையை வைத்திருந்த இவர் அந்த சம்பவ இடத்திற்கு ஏன் போகவில்லை? முதல் வேலை. அடுத்து இறந்து போனது ஒரு கூர்க்கா இறந்துட்டாரு, அடுத்து தொடர் மரணங்கள். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தன் ஐ விட்னஸ் இருக்கான், கிருஷ்ண பகதூர்னு ஒருத்தன். ஓம் பகதூர் செத்தாச்சு, கிருஷ்ண பகதூர்னு ஒருத்தன் உயிர் தப்பி போயிருக்கான். நேபாளம் நட்பு நாடு தானே. அவர் இங்கிருந்து காவல்துறையை அனுப்பி அவரை தேடி, அல்லது அவர் உறவினர்களை வைத்து ஆட்கொணர்வு மனு போட்டாவது அவரை அழைத்து வந்து கேட்டிருந்தால் இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லியிருப்பார் அல்லவா? ஏன் அதை செய்யவில்லை? சரி, அதை விடுங்க. அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த சிசிடிவி ஆப்ரேட்டர் தினேஷ் என்ற ஒரு இளைஞன் இறந்து போகிறான், மர்மமாக செத்து போகிறான். அவனுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை கூட கொடுக்கலையே. அந்த குடும்பத்திற்கு அதிமுகவின் யாரோ தொண்டர் மரணம் அடைந்தால் 2 லட்ச ரூபா பணம் கொடுப்பீங்களே, இந்த சம்பவத்தில் இறந்து போன ஒருவரின் குடும்பத்திற்கும் 1 ரூபாய் பணம் உதவி செய்யவில்லையே ஏன்? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதையெல்லாம் விட்டுருங்க சார், அப்படி விட்டுருங்க. இன்றைக்கு வரை கொடநாடு குற்றவாளியை விரைந்து கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று என்றைக்காவது எடப்பாடி பேசியிருக்காரா? இல்ல ஸ்டாலின் பேசினாரு. கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக எப்பொழுது பேசினார்? தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசினார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு ஏன் பேசவில்லை? இல்ல விசாரணை நடக்குதா இல்லையா? விசாரணை ஒரு விசாரணையை நான் கேட்கிறேன். ஒருவன் ஒரு குற்றத்தை செய்திருந்தால் கூட தடயங்களை வெளியாகாமல் தடுத்து குற்றத்தை மறைப்பதற்கு அனைத்து வித்தைகளையும் செய்ய முடியும். ஆனால் ஒரு குழுவாக சேர்ந்து செய்கிற போது எங்கோ ஒரு இடத்தில் குற்றவாளிகள் தடயத்தை விட்டிருப்பார்கள். இப்போ ஒன்றும் வேணாம், அங்கிருந்து தப்பித்து போன போது கூடலூர் செக் பாயிண்டில் இந்த குழுவே அப்படி பிடிபடுது. ஆனால் ஒருவரின் உத்தரவிலே பிடிபட்ட அத்தனை பேரும் விடுவிக்கப்படுகிறார்கள். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இல்லை, அதுக்கு இங்கே தான் நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இப்படி சம்பவம் நடந்துருது, அதற்கு பிறகு பிரச்சனை. ஏன்னா இது மரணம் கொலையும் நடந்த பின்னாடி பிரச்சனை விசுருவம் எடுக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருவராக சாரான். ஏற்பாடு பண்ண கனகராஜ் செத்து போகிறான், அடுத்து அந்த சயானுடைய மனைவியும் குழந்தையும் சாகுறாங்க. உடனே இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட குழுவுகளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி அமெரிக்காவில் கென்னடி மரணத்தில் சுட்டவன் ஒருத்தன் ஜாவான், அடுத்து அவனை சுட்டவன் ஒருத்தன் ஜாவான், அப்படி வரிசையாக பிணம் மட்டும் கிடைக்கும். அதுபோல் இவர்களுக்கு என்ன சம்பவத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருவராக காலி பண்ணுறாங்களேன்னு பயம் வந்த உடனே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அத்தனை பேரும் டெல்லிக்கு போகிறாங்க. போய் ஒரு ஊடகவியலாளரை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர்கிட்ட இது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவர் அதையெல்லாம் பதிவு செய்து வெளியிடுறாரு. உடனே
எடப்பாடி முதலமைச்சராக இருந்தவர் அது குறித்து விசாரணை தானே செய்திருக்கணும். உடனே என்ன பண்ணுறாரு, எல்லோரையும் கைது செய்து சிறையில் போட்டு விடுகிறார். சிறையில் இருக்கிற போதே அவர்கள் திமுகவை அணுகுகிறார்கள். யார்? அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மா சுப்பிரமணியம், RS பாரதி அவர்களுடைய ஏற்பாட்டில் திமுகவின் வழக்கறிஞர்கள், இன்னும் சொல்லப்போனால் இளங்கோ, என்ன இளங்கோ, அவர்களுடைய ஆட்கள் ஜாமீன் கொடுத்து குற்றவாளிகள் வெளியே எடுக்கிறார்கள். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? எடுக்கப்பட்ட குற்றவாளிகளிடம் திமுக முழுமையான விசாரணை நடத்துது. எதிர்கட்சியாக அப்பொழுது இருக்கக்கூடிய திமுக அந்த குற்றவாளிகள்கிட்ட என்ன நடந்ததுன்றதை முழுமையாக தெரிந்து கொண்டு விட்டார். இந்த வழக்கின் முழு அம்சமும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் நான் கொலையாளிகளை கண்டுபிடித்து அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனேயே இவர் கூட்டணியை குறைத்து கொண்டார், திமுகவுக்கு வழிவிட ஆரம்பித்தார். திமுகவின் வெற்றியை மூர்க்கத்தனமாக தடுப்பதற்கு பதிலாக திமுக வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக, நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இப்போ அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர், அவரிடம் உதவியாளராக இருந்த ஜூனியராக இருந்த சுனில். இங்கே நான் கேட்குறேன், என் எதிரியிடம் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவருடைய உதவியாளர் தான் எனக்கு வியூக வகுப்பாளர் என்று சொன்னால் பரஸ்பர பரிமாற்றம் இருக்காது. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்லணும்னா சுனிலே நேரடியாக திமுகவுக்கும் இருக்கலாம் அல்லவா? நான் என்ன கேட்கிறேன்னா, இதைத்தான் நான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்பிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடிக்குமான ஒரு ஒப்பந்த அரசியல், ஒரு புரிதல் அரசியல் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு அந்த அரசியல் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒன்றும் வேண்டாம், 4.5 வருஷம் ஆட்சி நடத்த உதவின பாஜகவை எடப்பாடி போல புகழ்ந்தவர்கள் உண்டா? கிடையாது. சிஐஏ ஆதரிச்சது யாரு? அவர்தான். முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சது யாரு? எடப்பாடி. 370 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய 370 சிறப்பு சட்டத்தை ரத்து செய்யப்பட்ட போது சட்டமன்றத்தில் நின்று கொண்டு சவால் விட்டார். இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் கேட்டது யாரு? கேட்டாரு. இத்தனையும் கேட்டுவிட்டு பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொண்டு வலப்பக்கத்தில் போய் உட்காந்துட்டார். இன்னைக்கு சொல்றாரு, சிஏஏவை நாங்கள் ஆதரிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஓட்டு போட்டது ஓபிஎஸ் உடைய மகன் தான் அப்படிங்கிற. நான் ஓபிஎஸ் மகன் இப்போ அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருக்காரு. ஆதரிச்சது தான், பின்வாங்கவில்லை. நாங்கள் ஒன்றே தான் சொல்கிறோம், அந்த சட்டத்தால் இந்த நாட்டில் உள்ள எந்த சிறுபான்மை மக்களுக்கும் பாதிப்பு வராது, பாதிப்பு வந்தால் நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்கிறோம். ஓகே, எகெயின் கமிங் பேக் டு த பாயிண்ட், தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தமிழ்நாடு தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மற்றொரு வாக்குறுதியும் கொடுத்தார். கோயம்புத்தூரில் பேசும்போது 100 நாளில் வேலுமணி சிறைக்கு செல்வார் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த உடனே. இந்த அரசு பதவியேற்ற பிறகு பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் மேலே குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணப்படுது, சில பேர் மேலே டிவிஎஸ்சியில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர் கூட கைது செய்யப்படவில்லை. சரிங்களா? 100. நான் ஒன்று சொல்லுங்கள் சார், நான் தேர்தல் போதே இப்போ எனக்கு நான் ஒரு வேட்பாளர் எடப்பாடியிடம் விண்ணப்பிக்கிறேன். நான் போட்டியிடுவது திமுகவை சேர்ந்த தொடர்ந்து 3 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு முன்னாள் அமைச்சர், திமுக மாவட்ட செயலாளர் எதிர்த்து போட்டிடுறேன். ஏன் மாவட்ட செயலாளர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுறேன். புரியுது உங்களுக்கு? அவர் சொந்த ஊர் காரைக்குடி, அவர் சிவகங்கைக்கு புலம்பெயர்ந்து ஏன்னா அங்கே நின்னா முடியாதுன்னு சொல்லிட்டு சிவகங்கையில் புலம்பெயர்ந்து ஒரு அமைச்சராக இருந்த பாஸ்கரனுடைய தொகுதி உரிமையை பறித்து விட்டு அவர் நிற்கிறார். அவருக்கு முழு தொகை தரப்படுகிறது. யாருக்கு? 5 வருஷம் MP தேர்தலில் போட்டியிடுவது, 10 வருஷம் மாவட்ட செயலாளர், அவருக்கு முழு தொகை தரப்படுகிறது. மானாமதுரை வேட்பாளருக்கு முழு தொகை தரப்படுகிறது. திமுகவின் மாவட்ட செயலாளர் MLA மந்திரியா இருந்தவர் எதிர்த்து போட்டியிடுற எனக்கு அந்த தொகையில் பாதி தொகை தரப்படுகிறது. அப்ப என்னன்னா, யாரெல்லாம் வெற்றி பெற வேண்டும், யாரெல்லாம் வெற்றி பெற வேண்டாம் என்கின்ற முடிவை கையில் குறிப்பை வைத்து கொண்டு தான் எடப்பாடி இந்த தேர்தலையே நடத்தினார். எனக்கு மட்டுமல்ல, அண்ணன் OPS விவரத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பொது மேடையிலேயே இப்போ சிவகங்கையில் அண்ணன் OPS பேசும்போது சொன்னார், 24 வேட்பாளர்களுக்கு இது போல தொகை கொடுக்காமல் சோழவந்தான் மாணிக்கம் கோவிச்சுட்டு போனதே அதனால தான். அவர்களாம் எனக்கு கொடுத்த விட இன்னும் குறைச்சு. ஆக தன் கட்சியில் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்காமல் 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி செய்யலாமா சார்? இல்லை, நான் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலின் பொழுது இது பரபரப்பாக பேசப்பட்டது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை மண்டலம் வாரியாக பிரித்து குறிப்பிட்ட சில தொகுதிகள் எல்லாம் திரு OPS அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இயங்க வேண்டிய தொகுதிகள்னு வந்ததாகவும், அதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு சரியான வகையில் தேர்தல் நிதியை கொடுக்காம எடப்பாடியை மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அவங்கள ஒதுக்குனாங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருந்தது. உண்மைதானா? இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது 100% இது பொய். ஓகே, தன்னோட சொந்த கட்சியை தோக்கணும்னு எடப்பாடி நினைச்சிருக்காரு. ஆமா, யார் வெற்றி பெறணும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே செந்தில்நாதன் வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணி பணம் கொடுக்குறாங்க. அவர் 5 வருஷம் MP இருந்தவர், 10 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்தவர். அண்ணன் பொன்னையன் சொல்வது போல 500 கோடி 1000 கோடிக்கு அதிபதிகள். நான் ஒரு சாதாரண எழுத்தாளர், என்னைத்தான் கைதூக்கி கொடுத்து நான் மாவட்ட செயலாளரை எதிர்த்து தைரியமாக போட்டிடுறேன். செந்தில்நாதனுக்கு தைரியம் அல்ல, நான் போட்டிடுறேன். பெரியப்பனை எதிர்த்துன்னு இங்கே திருப்பத்தூருக்கு வரல, காரைக்குடியிலிருந்து சிவகங்கை கூடுகிறார். ஆனால் நான் எதிர்த்து நிற்கிறேன், ஒரு சாதாரண எழுத்தாளர். நான் பெரியப்பனை எதிர்த்து நிற்கிறேன். எனக்கு தொகை பாதியாக தரப்படுகிறது. இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே OPS கொடு, ஏங்க நீ தானே முதலமைச்சர் வேட்பாளர்,
உன்னைத்தானே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் முதலமைச்சராக தேர்வு செய்வோம் என்று உறுதி தந்திருக்கிறோம். அவருக்கு தான் ஒரு தயக்கம் இருந்ததுன்னு சொல்றீங்கல்ல, ஜெயிச்சு வந்த பிறகு நீங்க எல்லாம் வந்து ஓபிஎஸ் பின்னாடி நின்று நினைக்கலாம். நான் ஒண்ணுங்க, அப்போ உனக்கு அந்த சந்தேகம் இருந்தால் எனக்கு இடமல்லவா கொடுத்துருக்க கூடாது. உனக்கு நீ உளவுத்துறை கையில் வைத்திருந்த முதலமைச்சர், ஒருவேளை நான் ஓபிஎஸ் ஒரு ஆதரவாளர், இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் என்ற ஆதரவாளர் என்ற முத்திரை குத்துவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று நீங்கள் தான். அவருக்கு ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று என்னிடம் வந்தீர்கள், ஒரு பாட்டை எழுதினேன். அடுத்து அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்து அவர் செய்த சாதனைகளை எல்லாம் கழகத்திற்கு உலகம் தந்த பரதன் என்கின்ற ஒரு அவருக்கும் நான் எழுதி கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி தேர்வு செய்யப்பட்டவுடன் சுனில் ஓடி வந்தது என்னிடம்தான். என்ன எழுதி கொடுத்தேன்? புனித ஜார்ஜ் கோட்டையிலே புது வரலாறு படைப்போம், எடப்பாடி தொண்டர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் நன்றி தெரிவிக்கிற மடலையும் நான் தான் எழுதினேன். நான் இருவரையும் நதிகாக்கும் இரு கரைகளாக, வெளிகாக்கும் இரு ஈமைகளாகத்தான் கருதினேன். நான் இருவரிடம் எனக்கு எந்த வேறுபாடையும் நான் பார்த்ததில்லை. அப்படி இருக்கிற போது இவராக யூகித்துக் கொள்கிறார். இவர் ஓபிஎஸ் சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர், இவர் முக்குளத்தூரை சார்ந்தவர், முக்குளத்தூரில் இவர் திருப்பத்தூரில் இருக்கிறார். ஏன்னா ஓபிஎஸ் அண்ணன் வந்து மருது பாண்டியருடைய நினைவு விழா நாளுக்கெல்லாம் வருகிற போது என் வீட்டில் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போவார். திரு எடப்பாடியும் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அது வேறு விஷயம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தலைவனுக்கு வரக்கூடாத ஐயங்கள், ஒரு தலைவன் செய்யக்கூடாத காரியம். நான் இப்பொழுது சொல்கிறேன், திமுகவோடு அவருக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இன்னொரு கேள்வி, பொதுவாகவே திரு எடப்பாடி அவர்களுக்கு தன்னுடைய இருப்பை பற்றிய ஒரு பயம் எப்போதுமே உண்டா? ஏன்னா சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னதாக டிடிவி தினகரன் ஒரு மேடையில் பேசுகிறாரு. அப்போ ஆர்கே நகரில் அவர் போட்டியிடும் பொழுது ஒரு உளவுத்துறை அதிகாரி தன்னிடம் வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறாருன்னு தன்னிடம் சொன்னதாக, இது ஏன் வந்து எடப்பாடி வந்து தன்னை ஒதுக்குனாருங்கிறதுக்கான காரணத்தை இதுவரை நான் எங்கேயுமே சொல்ல, இந்த மேடையில் தான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா டிடிவி தினகரனை பார்த்தா பயம், ஓபிஎஸ்ஸை பார்த்தா பயம், எல்லாரை பார்த்தும் பயப்படக்கூடிய கொஞ்சமும் ஒரு தன்னம்பிக்கை அற்ற ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமியா? ஒரு விஷயம், புரட்சித் தலைவர் இருந்தார், அவர் யாருக்குமே பயப்பட்டது கிடையாது. புரட்சித் தலைவி அம்மா இருக்காங்க, அவர்கள் தன் கட்சியில் தனக்கு போட்டியாக யாரும் வந்து விடுவார்கள் என்று களை எடுக்கிற காரியமோ அல்லது யாரை கண்டும் அஞ்சுகிற காரியமோ அம்மாவுக்கு அறவே கிடையாது. காரணம், தன் திறமையின் மீது நம்பிக்கை, மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்று. ஆனால் எடப்பாடி ஒரு தலைவராக இருந்து முதல்வராக வந்தவர் இல்லை. முதல்வராக இருக்கை கிடைத்த காரணத்தால் அதை வைத்து தலைவராவதற்கு முயற்சிக்கிறவர். இவருக்கு என்னன்னா, திறமை இல்லாதவன் யாரை பார்த்தாலும் பயப்படுவான். போஸ்ட்மேன் வந்தால் கூட இவன் நம்ம போஸ்ட்டுக்கு வர்றானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அச்சம். அதற்கு காரணம், எடப்பாடியிடம் திராவிட இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அந்த 3ஆம் தலைமுறைன்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட இயக்கத்தை வழிநடத்துவதற்கான பிரத்யோக தகுதிகள் ஏதும் கிடையாது. எடப்பாடியிட இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் எவனா ஒருத்தன் ஒரு நாள் லூட்டிங் பண்ணி மொத்தமாக கொள்ளையடிச்சு போயிட்டான்னு வச்சுங்களேன், எடப்பாடி பின்னால் அவருடைய டிரைவரோட நிற்க மாட்டான். அவரிடம் இருப்பது 4.5 வருடத்தில் அடித்து குவித்திருக்கும் சில லட்சம் கோடிகள். ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கு, 12 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காரு. ஒரு 10% கூட ஒரு 1.25 லட்சம் கோடி. அதுக்கு பிறகு மணல் விட்டுருக்காரு, மது விற்றுருக்காரு, அதிகாரிகள் நியமனங்கள், அதுபோக கோயம்பேடு போன்ற கொடநாடு போன்ற இடங்களில் தூர்வாரி இருக்காரு. ஆக இவை எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குற போது இவரிடம் சில லட்சம் கோடிகள் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இன்னொன்று, அலிபாபாவும் 40 திருடர்கள் போல ஆட்சி செய்கிற போது நீங்கள் பாட்டு அடிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க இந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அனுபவித்தவர்களுக்கு எடப்பாடி மீது ஒரு சுகமான பற்று இருக்கு. அம்மாவிடம் அடங்கி கிடந்தவர்கள் அமாவாசை ஆனால் பயந்தாங்க, ஐயோ பதவி போயிடுமோ. அன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, பதவி இருக்குமா, அடுத்த வினாடி நம்ம அமைச்சராக இருப்போமா அப்படின்ற அச்சத்திலேயே வாழ்ந்த இவர்களுக்கு எடப்பாடி வந்ததற்கு பிறகு ஒரு முழு சுதந்திரத்தை அனுபவித்தார்கள். சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரே ஜாலி, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு வரை எடப்பாடியின் நிர்வாகத்தில் அவர் எடுத்த ஒரு அதிரடியான நிர்வாக மாற்றம் ஒன்று சொல்லுங்களேன். ஒரே ஒரு நிர்வாக மாற்றம் அதிரடியாக தூக்குனார். யார் நிறைய அதிரடியாக பேசியிருக்கிறாரு. ஏன் அதிமுகவில் ஒரு தலைவனுக்கு கனிவு தேவை, அறிவு தேவை, துணிவு தேவை. இந்த 3ல் ஏதும் இல்லாமல் கரன்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு நான் தலைவனாகிடுவேன் என்று அவர் கற்பனை காண்கிறார். 8 தேர்தல் தோல்வி, 9 தேர்தல் தோல்வி, நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடு 10 தேர்தல் தோல்வியோடு எடப்பாடியின் அரசியல் முற்றுப்பெறும் என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். இந்த ஜாலின்னு நீங்கள் சொன்னதுனால டக்குன்னு அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு கூவத்தூர் ஞாபகம் வந்துருச்சு. சமீபத்தில் கூவத்தூரில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக ஒரு முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு பேசியது பயங்கர சர்ச்சையாச்சு. அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுதெல்லாம் அழைத்து செல்லப்பட்டு, இப்போ இல்லை 89லேயும் நடந்திருக்கு,
சில மாநிலங்களில் கர்நாடகாவில் நடந்திருக்கு. எல்லா மாநிலங்களையும் நடக்குது, நீ கண் கூட பார்க்குறோம். கரெக்டாக. இப்போ நான் கேட்குறேன், கூவத்தூரில் கூட்டு போய் எல்லாருக்கும் எடப்பாடி என்ன யோகா சொல்லி கொடுத்தாரா, ஒழுக்க பயிற்சி நடத்தினாரா, இல்லை கல்வி அறிவுக்காக உங்களை பெரிய பத்திரிகையாளர்களை அல்லது மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் கூட்டி வந்து எல்லோருக்கும் சொற்பொழிவாற்றை கொடுத்து அவங்களை அறிவு விருத்தி பண்ணாரா? கிடையாது. அங்கே எல்லாம் நடந்திருக்கும். நான் இன்னும் சொல்லப்போனால் பணம் பறிப்பு அப்பொழுதே சொல்லப்பட்டது, 5 கோடி பணம், 5 கோடி கோல்டு எல்லாம் கொடுத்தாங்கன்னு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இவர் கருணாசே பொது மேடைகளிலே சொன்னாரே, கூவத்திற்கு போவதற்கு ஒரே பாதை தான் இருக்கிறது, எவனும் தப்பித்து போக முடியாது என்று கண்டறிந்து சொன்னவனே இந்த கருணாஸ் தான் சொன்னாரா? அவரே பாதி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. சரியா? இப்போ ஏவி ராஜு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை காலில் மிதித்ததை கையில் எடுத்து மோந்து பார்க்குற காரியமாக தான் நான் அந்த கூவத்தூர் விஷயத்தை பார்க்குறேன். அது கூவத்தினும் மோசமான அந்த ஊரை தேர்வு செஞ்சான் பாருங்க. நாற்றம் எடுப்பதற்கு கூவத்தை சொல்வோம், கூவத்தூரை தேர்வு செய்தார்கள் பாருங்க. அங்கே நாற்றம் அடித்த பல விவகாரங்கள் நடந்திருப்பதாக நான் நம்புகிறேன். எடப்பாடி தன் அதிக இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் ஒன்றும் வேணாம் பிரதர், எடப்பாடியை சொல்லுங்க, நான் மாறுதட்டி சொல்லுங்க, நான் இப்படித்தான் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டேன் என்று எங்கேயாவது ஒரு மாறுதட்டி சொல்ல முடியுமா? இல்லை, அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லி? சசிகலா ஒன்றும் இந்த பதவியை கொடுக்கல, இது வந்து நான் என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த பதவி. 89 நான் வந்து ஜேஜா அணியில் வந்து நான் ஜே அணியில் நின்றவன்லாம் அவர் பல இடங்களில் பேசினார். ஒரு முறை மேடையிலே பேசினார். 89 சேவையில் நின்று உனக்கு ஏன் அம்மா அந்த வாய்ப்பை கொடுக்காம இரட்டை புறாளர் இருந்த அண்ணன் ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க? நான் என்ன கேட்குறேன், நீ இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை வருஷம் படிச்சுன்றது முக்கியம் இல்லை, நீ எப்படி படிச்சுன்றது முக்கியம். நீ வாங்கிய மார்க்கு தான் முக்கியம். நான் சசிகலா என்னை முதலமைச்சராக்கவில்லை என்று சொன்னால் நீ ஏன் சசிகலா அம்மா காலில் விழுந்த? சட்டமன்ற உறுப்பினர் காலில் தானே விழுந்திருக்கணும். இல்லை நான் கால் இடம் மாதிரி விழுந்துட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொய். நான் என்ன கேட்குறேன், அரசியலில் ஆளாயிட்ட அரசியலில் என்னை பொறுத்தவரை அதிகார தலைமைக்கு வருவதற்கு இலக்கணங்கள் இதிகாசங்கள் சொன்ன இலக்கணங்களோடு ஒருத்தர் வர்றதுன்றலாம் இப்போ சாத்தியம் இல்லை. உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. நான் என்ன கேட்குறேன், கிடைத்த வாய்ப்பை நேர்மையின் அடிப்படையில் தக்க வைப்பதற்கு முயற்சிக்கலாமல்ல. வெளிப்படையாக பார்க்கும்பொழுது சும்மா நான் சொல்கிறது அரசியலெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். ஒரு சகோதரனா ஒரு அண்ணனா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். சசிகலா அவர்கள் தான் இந்த பொறுப்பை கொடுத்தார்கள்ங்கிறது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். கூவத்தூர் வீடியோவை பார்க்கும் பொழுது குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சசிகலாவுக்கு துரோகம் செய்கிறார். தினகரனை வந்து கட்சியை விட்டு விலக்கிறதுக்கான வேலைகளை செய்தார். தனக்கு பதவியை விட்டு கொடுத்து துணை முதல்வராக இருந்துக்கிறேன்னு சொன்ன தனக்கு முன்பாகவே அந்த பதவியில் உட்கார்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த சீட்டில் அவர் ஜெயலலிதா முன்னாடி எப்படி அமர்வார் ஓபிஎஸ்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு ஒரு தேர்ந்த ஒரு விசுவாசி. அப்படிப்பட்ட நபர் விட்டு கொடுத்து ஆட்சி நடத்தினார் 4 வருஷம். அவரை ஒரு கட்டத்தில் கட்சியை விட்டு உறங்கட்டுறாரு. துரோகங்களுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய எடப்பாடியை நம்பி எப்படி அதிமுகவில் இவ்வளவு பொறுப்பாளர்களும் போயிட்டு பொதுக்குழுவில் ஓட்டு போட்டு அவரை பொதுச் செயலாளராக்குறாங்க? 2 விஷயம் தான் சொல்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு நன்றாகவே தெரியும், எடப்பாடி அதிமுகவை வழிநடத்துவதற்கான எந்த பொருத்தமும் இல்லாதவர் என்பது தொண்டர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆனாலும் தலைவாய் சுந்தரம் ஒரு பேட்டியில் சொன்னார் தெரியுமா, என்னங்க பண்ண முடியும், நாளைக்கு ஒரு வேட்பாளரை போட்டால் பணம் செலவு இருக்கு, அவர் தானங்க பணம் இருக்கு. தலவாய் சுந்தரம் சொல்கிறார், நிதர்சனத்தை சொல்லிட்டாரு. முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக, மாநிலங்களவை உறுப்பினராக எல்லாம் பல முறை இருந்த இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் வெளித்திறந்து சொல்றாரு, ஏங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்றது தந்தி டிவி பேட்டியில் சொன்னார். அவர்கிட்ட தானங்க பணம் இருக்குன்னு சொன்னார். இதுதான் உண்மையாகவே அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களின் நிலை. அவர் மட்டும் கொடுக்கறத நிறுத்திட்டார்னா அவர் ஆதரிப்பதை நிறைய பேர் நிறுத்திடுவாங்க, நிறைய பின்வாங்கிடுவாங்க. கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர். என்னை பொறுத்தவரை கொடுத்து டாப் அப் பண்றாரு, ரீசார்ஜ் பண்றாரு. இந்த 2020 டாப் அப் ரீசார்ஜ் இதில் தான் எடப்பாடியின் அரசியல் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவினுடைய அந்த தலைமை அவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு மெகா கூட்டணி அமைப்போங்கிறாரு. எஸ்டிபிஐ போன்ற சிறுபான்மை மக்களுடைய கட்சியாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் மற்ற சிலரோடும் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாரு. எப்படி இருக்கும் எடப்பாடியினுடைய 2024 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய தலைமை அதிமுகவினுடைய காலத்தை பின்னோக்கி பார்க்குறேன். இதே 2019 தேர்தலுக்கு அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமித்ஷா டெல்லியிலிருந்து அதிமுகவை தேடி வந்தார். பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை அதிமுகவினுடைய தலைமையை தேடி வந்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுகவினுடைய நிலையை நினைத்து பார்க்கிறேன். தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதிமுகவில் கூட்டணியில் அங்கம் பெறுவதற்கு வரிசை கட்டி நிற்கும் கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு இடம்லாம் வேண்டாம், அம்மாவை பார்த்து ஆதரவு கொடுத்தாலே போதும் என்று நினைத்தார்கள். அந்த நிலை 2019 நீடித்தது, அம்மா இல்லாத காலத்தில் கூட. காரணம், கட்சி ஒன்றாக இருந்தது. ஆக ஒன்றாக இருக்கிற வரை அந்த கட்சிக்கு இருந்த மரியாதைன்றது வேற. இந்த கட்சியை துண்டு துண்டாக பிளவுக்குள்ளாக்கி இன்றைக்கு அதிமுக ஏறெடுத்து பார்ப்பதற்கு நாதிகட்ட நிலையில், நீங்கள் சொன்னது போல எஸ்டிபிஐ திரிணாமுல் காங்கிரஸ்காரன் ஒருத்தன் யாரோ ஒருத்தர் லெட்டர் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவனை அந்த கட்சியிலேருந்தே நீக்கிவிட்டாங்களாம். அந்த லெட்ரு போலின்னு வருது. இது எப்படின்னா, போலி மருந்து விற்றவனை போலீஸ் கைது பண்ணிச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு காலையில்.
சாயந்தரம் ஒரு செய்தி வந்தது, மன்னிக்கணும் கைது செய்த போலீஸாருமே போலிகள் தான். அது மாதிரி இப்போ நீங்கள் அதிமுகவோட நிலைமையை பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபத்திற்கு உள்ளாயிருக்கு. என்ன காரணம் சார்? கரிஷ்மா இல்லாத லீடர்ஷிப், நட்சத்திர அந்தஸ்தற்ற தலைமை. சித்தாந்தங்களின் அடிப்படையில் ஒரு கட்சி நடந்தால் அது வந்து ஆலமரம் மாதிரி, வேறு தளர்ந்தால் கூட விழுதுகள் தாங்கி பிடிக்கும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி நடந்தால் அது ஆலமரம். ஸ்டார் வேலியை நம்பி ஒரு கட்சி நடந்தால் அது வாழைமரம் மாதிரி. வாழைமரம் 2 கட்டை விடும், 1 கட்டை விடும், 2 கட்டை விடும், அதுக்கு பிறகு அது முடிவுக்கு வந்துடும். கரெக்டாக. என்டிஆருக்கு பிறகு இங்கே ஒரு கட்சி ஆள் இருக்கா? கிடையாது. ஆனால் தலைவருக்கு பிறகு அம்மானு ஒரு ஸ்டார் வேலி கிடைச்சிது. அடுத்த வினாடியில் கிடைச்சிருச்சு. தலைவரே செங்கோலை கையை கொடுத்து மதுரையில் அடையாளம் கட்டிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத ஒரு தலைமை, அட்லீஸ்ட் அதை என்ன பண்ணியிருக்கலாம், ஒற்றுமை என்கின்ற ஒன்றை கொண்டு இந்த கட்சியை கொண்டு போயிருக்கலாம். அதைத்தான் நான் ஓபிஎஸ் வலியுறுத்தினார். அதனுடைய உன்னதம் எடப்பாடிக்கு புரியவில்லை. சுயநலம், பணத்தை வச்சு எதையும் சரி பண்ணிடலாம்னு அவர் நினைக்கிறாரு. அந்த நினைப்பை 10 தேர்தலில் மக்கள் முறியடிச்சிருக்காங்க. மிஸ்டர் எடப்பாடி, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஏடிஎம்கே. இந்த லீடர்ஷிப்புக்கு நீ தகுதி இல்லையா அப்படிங்கிறத ஒரு தேர்தல் அல்ல, உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தலை பயந்துக்கிட்டு, நடத்தின தேர்தலையும் தோத்துட்டார். உலகத்திலேயே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தி தோத்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, மாநகராட்சி தேர்தல் தோல்வி, வரிசையாக நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, சட்டமன்ற தேர்தல் தோல்வி, வரிசையாக தோல்வி, 9 தேர்தல் தோத்தாச்சு. ஈரோட்டில் நான் புரட்சி தலைவராக புது அவதாரம் பெறப்போகிறேன். 73 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி கம்யூனிஸ்டுகளுக்கு 2ஆம் இடத்து வாய்ப்பை கொடுத்து மாயத்தேவருடைய வெற்றியின் மூலம் ஒரு மாபெரும் அரசியல் சரித்திரத்தை எழுதினார் அல்லவா, அதுபோல் நான் எழுதப் போகிறேன் என்று நினைச்சார். நான் கூட நினச்சேன், ஒருவேளை இவர் ஈரோட்டில் இன்னொரு புரட்சி தலைவராக அவதாரம் எடுத்து விட்டால் நம்மெல்லாம் போய் சரண்டாயிர வேண்டியதே. மக்கள் ஒத்துக்கிட்டேன், தொண்டன் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் என்ன இருக்குது, சரிப்பா அப்படின்னு தான் நல்லா நினச்சோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியிடம் 10வது சுற்றிலே கட்டுத்தொகை காப்பாற்றுவதற்கு முட்டி போட்டு முழுவதுங்கக்கூடிய நிலை வந்தபோது தான் இவரை சோழ மண்டலம், சேர மண்டலம், வன்னியர் மண்டலம், மேற்கு மண்டலம், தேவர் மண்டலம், அதெல்லாம் இல்லை, எந்த மண்டலமும் எடப்பாடியை தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு இவர் சுதாரிச்சிருக்கணும். ஈரோட்டில் ஒரு ரிசல்ட் வந்துருச்சுல, இன்னும் சொல்ல போனால் கண்ணன் குலத்தில் பிறந்தவன் நான் கடிதாசி போட்டார். உலகத்தில் அதிமுகவினுடைய தலைவனாக இருப்பவன், அதிமுகங்கிறது ஒரு ஜாதி சார், அது ஏழைகளின் சொர்க்கம் அதிமுக. அங்கே ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் இருக்காது. மதம்னு சொன்னால் எங்கள் தலைவரே தொப்பி போட்ட தலைவர் பண்ணுவான். அங்கே மதத்திற்கு வேலை கிடையாது, இனத்திற்கு வேலை கிடையாது, ஜாதிக்கு வேலை கிடையாது. இதையெல்லாம் கடந்த அதிமுகவினுடைய தலைவனாக அதிபராக வர ஆசைப்படுகிற இந்த மனிதர் ஈரோட்டில் தன் கட்டுத்தொகையை காப்பாற்றுவதற்கு கடைசியாக எடுத்த யுக்தி என்ன தெரியுமா? 42,000 பேருக்கு கடிதாசி போட்டார். நான் கண்ணன் குலத்தில் பிறந்தவன், உங்கள் ஜாதியா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. அப்படி கஷ்டப்பட்டு அந்த கடிதாசி போட்டு வாங்கின டெபாசிட்டு தான் அந்த ஓட்டு. அப்பொழுதே எடப்பாடி ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும், நம்ம யூனிக் லீடர் கிடையாது, நம்மளை மக்கள் நிராகரிக்கிறாங்க, இதை தக்க வைக்கணும்னு சொன்னால் கட்சியை மீண்டும் ஒன்றுபடுத்தி போகிறது தான் சரியாக இருக்கும். ஒன்றுபடுத்தி கொண்டு 4.5 வருடம் ஆட்சி நடத்த உதவிய பாஜகவோடு இணக்கமான அரசியலை செய்து இந்த தேர்தலில் திமுகவை முறியடித்திருந்தால், எப்படி அம்மா 96ல் விழுந்தாங்க, அம்மா வந்து கொண்டு தோத்தாங்க, 98ல் இதே பாஜகவோடு எழுந்தாங்க, கூட்டணி வைத்து. அப்போ வாஜ்பாயை ரொம்ப பேர் பாயான்னு கேட்டான். பாஜகவுக்கு இங்கே தளம் கிடையாது, களம் கிடையாது, உண்மை, முதல் அறிமுகம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்து அன்றைக்கு இந்த கூட்டணி ஏற்படுத்தியவர் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி. அவர் தான் அந்த கூட்டணி ஏற்படுத்தினார். அந்த கூட்டணி 30 இடங்களில் ஜெயிச்சிச்சு. 96ல் அம்மா தோக்குறாங்க, 98ல் விழுந்த வேகத்தில் எழுந்து 30 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. உடனே 2001 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நீ அதே மாதிரி இப்போ நீ தோத்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி வைத்து அதே பாஜகவோட நீ இணக்கமான அரசியலை மேற்கொண்டு திமுகவினுடைய தவறுகளை தைரியமாக சுட்டி காட்டி ஒன்றுபட்டு வேட்டையை நடத்தியிருந்தா உறுதியாக அதில் 30 சீட் மேலே ஜெயிப்போம். அடுத்து 2026 ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஓகே, இப்போ அவர் அந்த முடிவை எடுக்கலை. நீங்கள் வந்து ஓபிஎஸ் அணியில் பயணிக்கிறீங்க. உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சு அதனுடைய வேகம் எடுத்து போயிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி அவர் உறுதியாக சொல்கிறாரு, இந்த கட்சி இப்படியே தான் பயணிக்கும், அதற்கான காரணங்களையும் அவர் விளக்குறாரு.
அந்த என்னங்க நீங்கள் அதிமுகவை கைப்பற்றுவது தானே உங்களுடைய இலக்குன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டு இப்போ ஏன் கட்சி ஆரம்பிச்சிங்களேங்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் ஒரு விளக்கத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ஓபிஎஸ் அணியில் பயணிக்கிறீங்க, உங்களிடம் இன்றைக்கி கட்சி இல்லை, சட்ட ரீதியிலான போராட்டங்கள் அனைத்துலையுமே ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டுச்சு, அது எல்லோருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி உரிமை மீட்பு குழு என்ற ஒரு இடத்தில் வந்து நிற்கிறீங்க. இந்த உரிமை மீட்பு குழு இந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறது? எடப்பாடி அவர்களுடைய இந்த அரசியலை முறியடித்து நீங்கள் சொல்வது போல பணத்தை வைத்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களை தன்வசம் வைத்திருக்கிறார். லீகலி இன்னைக்கு இரட்டை இலை அவரிடம் இருக்கிறது. இரட்டை இலை இல்லாமல் களத்துக்கு போக போறீங்க. ஸோ இந்த சவால்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இந்த இரட்டை இலை பொறுத்தவரை யார் கையில் இருக்கிறது என்பதை பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். சரி, அது பல தேர்தலில் உறுதியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ஆர்கே நகரில் தொப்பி ஜெயிச்சிச்சு, குக்கர் ஜெயிச்சிச்சு, ரெட்டை இலை தோத்து போச்சு. இப்போ ரெட்டை இலை ஈரோட்டில் 89 அம்மா சேவல் சின்னத்தில் நின்று 5 தொகுதியும் ஜெயிச்சாங்க ஈரோடு மாவட்டத்தில். இன்றைக்கி அதே ஈரோட்டில் டெபாசிட்டு கஷ்டப்பட்டுட்டோம், அதே ரெட்டையில் தான். ஆக கையில் யார் பிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் இலைக்கும் மரியாதை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை 10 ஆண்டு காலம் நாட்டை மிகச் செம்மையாக வழிநடத்தி இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா, இதுதான் தம் மக்கள் முன்னே இருக்கக்கூடிய கேள்வி. அவன் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறான். இவர் தொடர்ந்து ஆட்சி செய்யணுமா மோடி, இல்லை அவர்களுக்கு போதும்னு முடிவெடுக்க போறியான்னு தான் கேட்குறான். இதில் எடப்பாடிக்கு என்ன வேலை? 1980 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 140க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சரானார். அதே காலகட்டத்தில் எம்பி எலெக்ஷன் நடக்குது, தோத்தாரு. திமுகவும் காங்கிரஸும் ஜெயிக்குது. தலைவருக்கு 2 தான் ஜெயிச்சாரு, கரெக்ட். கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி. அவருடைய அரசியல் வரலாற்றில் அவர் சந்தித்த ஒரு அப்போ ஒரு தலைவர்கிட்ட செய்தி, தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை மகாராஷ்டிரா நீ ஆட்சி செய், டெல்லியை இந்திரா காந்தி பார்த்துக்கிட்டோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று என்ன காரணம்னா, பாஜகவினுடைய அவங்களுடைய கட்சியினுடைய சட்ட திட்ட விதிகளில் ஒருவருக்கு 20 முறை தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. 3வது முறையான பிரத்யோக வாய்ப்பு திரு மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உச்சபட்ச ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க. இந்த தேர்தலோடு அவர் வந்து பிரதமர்லேருந்து விடைபெற்று விடுவார். ஆக 10 ஆண்டு காலம் நெருக்கடி மிகுந்த காலகட்டத்தில் கொரோனா போன்ற ஒரு உலகப் பேரழிவை எதிர்கொண்டு அதனால் விளைந்த பொருளாதார சிக்கல்களிலிருந்து இந்தியான்ற தேசத்தை பத்திரமா பாதுகாத்து பயங்கரவாதத்தினுடைய முதுகெலும்பை முறித்து செம்மையாக நாட்டை கொண்டு செலுத்தியிருக்கிறார். இலங்கையில் பார்த்தோம், அதிபர் மாளிகை பற்றி எரியுது. பாகிஸ்தானை பார்க்குறோம், கரண்ட் பில்லு கட்டலைன்னு சொல்லி அரசாங்க கட்டடத்தை எல்லாம் ஜப்தி பண்ணுறேன். 1 லிட்டர் டீசல் பெட்ரோல் விலை 300 ரூபா. ஆக அண்டை நாடுகளில் எல்லாம் பக்கத்தில் பார்க்குறோம்ல. ஆனால் அப்படி இருக்கிற போது 130 கோடி மக்களை கொண்ட இந்த தேசத்தை மிக பத்திரப்படுத்தி போகிறாரு. நீங்கள் காஷ்மீரில் கல்லறி சம்பவம் கிடையாது, வெடிகுண்டு வெடிக்கலை. 726 கிலோமீட்டர் நீளமுள்ள தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பரப்பு அமைதியாக இருக்குது. முன்னாடிலாம் படகுகள் போய் பாடையாக திரும்பும், இப்போ பத்திரமா இருக்குது. எவனா பிடிச்சா கூட 2 ஃபோனில் வர வச்சிடுறாங்க. காரணம், இலங்கையினுடைய அரசியலில் கூட இந்திய வெளியுறவுத்தினுடைய விவகாரமும் வந்து மிக அழகாக வேலை செய்கிறாங்க. இந்தியாவுடைய எல்லைகள் எல்லாம் அமைதியாக இருக்குது. பாகிஸ்தான் வாலாட்டுறதில்லை, வாலாட்டினாலும் இவங்க திரும்பி உள்ளே போய் அடிச்சுட்டு வர்றாங்க. சைனா கூட அச்சப்பட்டு இருக்கிறான், இந்தியாவை பழைய இந்தியாவை பார்க்கல. இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவின் மரியாதை கூடியிருக்கு. நான் வெளிநாடு போகும்போது பார்த்துருக்கேன், இந்தியாவின் பாஸ்போர்ட்டை பழைய முன்னாடி பார்க்குற போது நம்மளை எங்கோ பஞ்சம் பிழைக்க வந்து அகதி போல பார்த்தவன் இன்றைக்கு ஆர் யூ கம் ஃப்ரம் மோடிஸ் கண்ட்ரின்னு கேட்குறான். இவையெல்லாம் அரசியல் கடந்து ஒரு மனிதன் செய்த உழைப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஆராதனை, மரியாதை. ஒரு குட் ஃபேர்வெல்லை கொடுக்கணும். இந்த பிரதமருக்கு ஒரு நல்ல வழிநடத்தலை நம்ம அவருக்கு இந்த 5 வருஷத்தில் அவர் முடிச்சுட்டு விடைபெறான்னு சொன்னால் அவருக்கான ஒரு நல்ல விடைபெறுதலை நாம் கொடுக்கணும். அது நன்றியோடு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் செய்யணுன்ற நிலை மக்களிடம் உருவாகியிருக்கு. அரசியல் கடந்து மோடிக்கு மரியாதை செலுத்தணுன்ற நிலை வந்துருச்சு இன்னைக்கு. இந்த காலகட்டத்தில் போய் நான் மோடியா எடப்பாடியான்னு சொன்னால் குலுங்கி சிரிப்பானா இல்லையா? நீ சிறுவம்பாளையத்தில் உன் வார்டுலேயே உன் கவுன்சிலர் ஜெயிக்க வைக்க முடியல, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? 9 தேர்தல் எடப்பாடி தோல்வி, இப்போ 10 தேர்தல் எடப்பாடி தோல்வின்னு மாறப்போ உனக்கு பட்டம் கிடைக்க போகுது. தப்பான தருணத்தில் அவர் தப்பு பண்ணிட்டார். ஆனால் நாங்கள் தப்பு செய்ய விரும்பலை. அனைத்திந்திய அண்ணா திமுகவுக்கு அம்மா இறந்த காலத்தில், தாய் இறந்த காலத்தில் ஒரு தாய்மாமனாக இருந்து இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததிலே திரு மோடி அவர்களுக்கு பெரிய பங்குண்டு, திரு அமித்ஷா அவர்களுக்கு நல்ல பங்குண்டு. அன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம் சார். மேலேருந்து இப்படி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு பிரிந்து போன எல்லாரும் ஒன்றாய் ஆட்சி நிலைக்கப்பட்டது, கட்சி மீண்டும் பத்திரப்படுத்தப்பட்டது. 11 மெடிக்கல் காலேஜ் வேணுமா கொடு, அடுத்தன வேணும். 125 வருட பொன்னிநிதி தாவா காவேரி இஷ்யூ தீர்த்து கொடுத்தாங்க. ஒழுங்காற்று குழு அமைச்சாச்சு, காவேரி மேலாண்மை ஆணையம் அமைச்சாச்சு, காவேரி பிரச்சனை தீர்த்தாச்சு. வேறு என்ன வேணும்?
கேட்டதெல்லாம் கிடைத்தது. உங்களுக்கு என்ன குறை? நான் என்ன கேட்க, உங்களுக்கு என்ன குறை? கடைசியாக அவங்க கேட்டது வந்து 2021 டிடிவி தினகரனுக்கு ஒரு 21 சீட்டு கொடுத்து உள்ளார கொண்டுட்டு இல்லை, அது அதிமுகவின் நலம் கருதி கேட்டது தானே. கொடுத்திருந்தா இன்னைக்கு ஆட்சியும் இருந்திருக்கும். எல்லா வகையிலும் உனக்கு பக்கத்துணை நின்று உன் அரசாங்கத்தை பாதுகாத்து உன் கட்சியை பாதுகாத்து. நான் கேட்குறேன், இன்னைக்கு எடப்பாடி இந்த பணத்தை சொல்லி தானே ஆட்டுறேன். இந்த பணம் யாரால வந்துச்சு? எனக்கு பாஜக மேலே ஒரு கோபம் சார். ஊழல் என்று சொன்னால் அதில் திமுக அதிமுக என்று பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பை பாஜகவுக்கு எதிர்காலத்தில் அது செய்யுங்க. அளவு எழுந்து பணத்தை ஒரு கோமாளிகிட்ட கொடுத்தவொன்னே அவன் நான் ராஜாங்கிறேன். டிஎம்கே ஃபைல்ஸ் மட்டும் போதாது. ஆமாம், அந்த ஃபைல்ஸையும் எடுங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, ஊழல் என்று எப்படி கற்பென்று சொன்னால் அதனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக்கும் என்று சொன்னான் பாரதி. அதுபோல் நீங்கள் ஊழல் என்று சொன்னால் அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆண்ட கட்சி ஆளாத எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்லணும். அந்த நடவடிக்கைகளை பாஜக தொடர்ந்து எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அதிமுகவின் ஜனநாயகத்திற்கு போராடுகிறார். ஒரு கட்சியின் சட்ட விதி, நீங்கள் நான் ஒரு வீடு கட்டுறோம், என்ஜினியரை வச்சு பிளான் போடுறோம், சிஎம்டிஎல் கொடுத்து அப்ரூவல் வாங்குகிறோம். அப்ரூவல் வாங்கிட்டு என்ன பிளானோ அதன்படி தான் வீடு கட்டணும். அதுக்கு மாறா நீ கட்டினா லோக்கல் வந்து இடிப்பானா இல்லையா? அதுபோல் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கப்படுகிற போது அந்த கட்சிக்கென்று வகுக்கப்படுகிற சட்டத்திட்டங்கள் பைலாஸ் தேர்தல் ஆணையத்தை கொடுத்துட்டு ஐயா இதே எங்கள் பைலாஸ், இதன்படி நான் கட்சியை நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த விதிகளுக்கு மாறாக நீங்கள் சொல்றது வந்து அந்த தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அதிமுகவின் பிறப்பு நோக்கமே ஒரு தொண்டனும் தலைமைக்கு வர வேண்டும், தலைமையை தொண்டன் தான் தீர்மானிக்க வேண்டும். இது உலகத்தில் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத பிரத்யேக விதி. அதை மாற்றக்கூடாத விதி என்று விதியை 43 சொல்லியிருக்காரு. உச்சபட்ச அதிகாரம் அனைத்து அதிகாரங்களும் பொதுக்குழுவுக்கு உண்டு, ஆனால் தலைமையை தீர்மானிக்கிற பொறுப்பு தொண்டனுக்கு மட்டுமே தரப்படும். இது மாற்றக்கூடாத விதின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உருவாக்கிய தலைவன் உயிரெழுதி போன ஒரு அம்சத்தை அம்மா மாற்றினாங்களா? 33 வருஷம் பொதுச் செயலாளர் மாற்றினாங்களா? அவங்க மாற்றிருந்தா யாராவது எதுவும் கேட்டிருக்க முடியுமா? மாற்றலையே. ஆனால் நீ வந்து ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி வர்ற மாதிரி நீ திண்ணையில் ஒட்டு திண்ணையில் உட்கார வந்தாள். உண்ட கத்தை பணம் இருக்கிறது என்ற காரணத்தால் கட்சி விதியை மாற்றுவேன், எதிர்க்கிற எல்லோரையும் நீக்குவேன். என்ன நான் கேட்குறேன், உன் துரோகத்தின் பட்டியல் அங்கே நீ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மில் கையை வச்சுட்ட. என்னை பொறுத்தவரை 22 மாநிலங்களிலே ஆட்சியை உருவாக்கி பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸை இடம் தெரியாமல் நசுக்கி இவ்வளோ வேற கை வச்சு வந்த கட்சிகிட்ட போய் நீ எடப்பாடி மோதலாமா? எங்களை பொறுத்தவரை விநாசகாலை விபரீத புத்தி என்று சொல்வார்கள். நாங்கள் வந்து சத்தியத்தின் தர்மத்தின் பக்கம் நிற்கிறோம். பாஜக நல்ல நட்பு கட்சி, ஒரு நட்பு இழையோடக்கூடிய கட்சி. அவர்கள் இந்த கட்சி உடைவதற்கு அவர்கள் காரணம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். இப்போ இந்த மாநில தலைவர் இருக்கார் அண்ணாமலை, நடக்கிறாரு, ஓடுறாரு, பறக்கிறாரு, பாடுறாரு, எல்லாம் செய்கிறாரு அவர் கட்சியை வளர்ப்பதற்காக. அதுதானே ஒரு தலைவனுடைய. நான் தான் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் நான் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறேன்னு சொன்னால் அவர் லூசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் கரெக்டாக சொல்கிறாரு. உன்னையே அவர் முதலமைச்சர் முன்மொழியணும், லூசானி. அது கூட்டணி அமைகிற போது பார்த்துக்கலாம். ஒரு கட்சியை வளர்க்கிறப்பதற்கு முயற்சிக்கிற போது ஒவ்வொரு கட்சியும் சேக்கு தமிழரசன் கூட நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி தான் கட்சியை வளர்ந்துட்டுருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கூட அண்ணன் திருமாதான் 2026 முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது பாஜகவின் தலைவர் அண்ணாமலை எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொல்லணும்னு எதிர்பார்க்கறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இதை காரணமாக சொல்வது பொய். என்னை பொறுத்தவரை அவர் வலப்பக்கம் போய் மோடியோட உட்கார்ற வரையெல்லாம் அவர் எடப்பாடி கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தார். உட்கார்ந்த உடனே விசில் அடித்து வா அப்படின்னு கூப்பிட்டது ஸ்டாலின். என்ன நீ போய் அங்கேயே உட்கார்ற? கொடநாடு பையில் காட்டியிருப்பாங்க. அல்லது சம்பந்திகள் மீதான டெண்டர் வழக்கு. இப்போ இன்றைக்கி எடப்பாடி மற்றும் அவரது சகாக்கள் மீதான அத்தனை வழக்குகளும் திமுகவின் டெரிட்டரியில் வந்துருச்சு. மத்திய அரசாங்கத்திடம் எந்த வழக்குகளும் இல்லை. மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இவர்களுடைய வழக்குகள் அத்தனையும் இருக்கிறது. அதனால் வந்து இன்னொன்று வந்து 4.5 வருஷம் பிஜேபியோடு இவங்க நட்பாக இருந்துட்டாங்க. தனிப்பட்ட பிஜேபியின் தலைவர்களோடு சிலருக்கு இருக்கக்கூடிய நட்பை வைத்துக்கொண்டு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தவோட பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. நான் சொல்ல பொறுத்து அவங்களுக்கு புரியுது. 4 வருடம் 10 வருஷம் சொல்லலாம், இப்போ 14லேருந்தே வச்சுக்க. நீண்ட நெடுங்காலம் பாஜகவோடு நட்புணர்வோடு இருந்த காரணத்தால் ஒருவேளை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நமக்கு நெருக்கடி கொடுத்தா அப்போ போய் பேசிக்கலாம். ஏன்னா நமக்கு பழக்கமானவங்க தானே, நம்ம ஃபீஸ் கோயில் தானே, நம்ம அமித்ஷா தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த நினைப்பும் ஒரு காரணம் அவர்களுக்கு. ஆனால் இவர்கள் திமுகவின் பிணை கைதியாக இருக்கிறார்கள், திமுகவின் பிடியில் இருக்கிறார்கள். திமுக திசை காட்ட வழியில் தான் இவர்கள் செயல்படுவார்கள். இப்போ நான் சொல்லட்டுமா, 30 தொகுதியில் நான் ஜெயிச்சுக்கிறேன், ஒரு 9-10 தொகுதியில் நான் உதவுறேன்ற ஒப்பந்தம் கூட திமுகவுக்கும் எடப்பாடி தரப்புக்கும் இடையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. 2 பேருமே ஒரே நேரத்தில் விண்ணப்பம் அறிவிக்கிறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? விண்ணப்பம் வாங்க திமுக அறிவிச்சு அடுத்த நாள் எடப்பாடி அறிவிக்கிறாரு. இருவருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கா இல்லையா? அடுத்து நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்களா இல்லையா? ஓபிஎஸ் என்கின்ற 3 முறை முதலமைச்சராக இருந்தவர்
பின்வரிசைக்கு தள்ளப்பட்டு உதயகுமாரை முன்வரிசையில் உட்கார்றான். இதுவரையும் அப்பாவை என்ன சொல்லிட்டு இருந்தாரு, துணைத் தலைவர் பதவி என்பது அரசியல் சாசனத்தில் இல்லை, சட்டமன்றம் என் கட்டுப்பாட்டில். 3 முறை முதலமைச்சர் அந்தவரை எங்கே உட்கார வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுந்து இல்லை நம்ம கம்பெனிக்கு கொஞ்சம் செஞ்சு விடுங்க, நம்ம ஆளு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் ஓபிஎஸ்ஐ பின்னுக்கு தள்ளி விட்டு உதயகுமாரை முன்னுக்கு வைக்கிறாங்க. உடனே இவர் வந்து நன்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம். சட்டமன்றத்திற்கு உள்ளேயே கேபி முனுசாமி என்ன சொன்னார், உங்களை நாங்கள் எதிர்ப்போம், எங்களை நீங்கள் எதிர்ப்போம், பங்காளி கட்சி, நம்ம பங்காளிங்க, இன்னொரு ஆளை விட்டுறக்கூடாது. அப்போ இந்த ஒப்பந்தத்தை அம்மா செஞ்சாங்களா? கலைஞர்கிட்ட எழுந்து கலைஞர் அவர்களே நீங்கள் நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுப்போம், மற்ற கட்சி விட்டுற மாட்டோம்னு சொன்னாங்களா? வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுக என்ற வார்த்தையை அப்போ அதுதான் சொல்கிறேன். திமுக உடனான ஒப்பந்த அரசியலுக்கு எடப்பாடி வந்தாச்சு. நான் கொச்சையாகவே ஒரு மேடைகள் சொன்னேன், திமுகவினுடைய அரசியல் வப்பாட்டி தான் எடப்பாடி என்று சொன்னேன். ஒரு கடும் விமர்சனம். அது கடும் விமர்சனம் இல்லை, கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லை அந்த அம்மாவை ஒரு தண்டா வச்சிருக்காருன்னு. அது மாதிரி இப்போ எடப்பாடியே ஸ்டாலின் வச்சிருக்காங்க. அரசியல் ரீதியாக அது அரசியலாக இந்த நிலைக்கு போய்விட்டது என்பது தொண்டர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கலோக்கியலா சொன்ன விஷயம். இல்லை, இன்னொன்று எனக்கு இந்த ஒரு கேள்வி வருது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து 2021 தேர்தல் வரை இணைந்து அதிமுகவில் 2 பேரும் இரட்டை தலைமையின் அடிப்படையில் தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு ராஜ்யசபா தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனை சூடுபிடிக்குது. இவர் ஒரு வேட்பாளரை தன் சார்பாக சி.வி. சண்முகத்தை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து தன் சார்பாக தர்மர் என்ற ஒரு நபரை வந்து ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணுறாரு. 2 பேரும் ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்வாகிறாங்க. அதற்கு பிறகு மீண்டும் இந்த சர்ச்சை வருது, பொதுக்குழு கூட்டப்பட்டது, நடந்த எல்லோருக்குமே தெரிந்தது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து முற்றும் முழுதாக இந்த மாதிரி துரோகத்தின் அடிப்படையில் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு ஒரு தேர்தலை இன்னும் அதிமுக சந்திக்கல. ஈரோடு கிழக்க விட்டுருவோம், இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுனால அதை விட்டுருவோம். ஓபிஎஸ்ஐ ஒரு நல்ல மனிதர், ரொம்ப நல்லவருங்க, ஒரு பணிவானவர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தவர், முக்குலத்தோர் சமூகத்திலிருந்து முதல் முறையாக முதல்வர் நாற்காலியில் வந்து அமர்ந்தவர். இந்த மாதிரி பல்வேறு விதமா ரிலேட் பண்ணிக்கிறாங்க பலதரப்பட்ட மக்களும். அவர்களுடைய கோபம், அவர்களுடைய ஆதங்கம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையும் எடப்பாடி எதிர்ப்பு என்பதில் மண்டலம் சாதி இதெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, அது சவுத்தில் பயங்கரமாக எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்குது, கொங்குல ஆதரவு இருக்குது, அதுவும் இல்லை. எங்கும் கொங்கு மட்டுமல்ல, எங்குமே ஆதரவு இல்லாத ஒருவராகத்தான் எடப்பாடி இருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிகளை அங்கம் பெற்று பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய சாதனைகளை சொல்லி நிறையும் குறையும் நிறைந்தது அரசாங்கம். அது ஒன்று சொல்லுவாங்க, நீருக்கும் நுரையுண்டு, நெல்லுக்கும் உமியுண்டு, புள்ளிதழ் பூவிலும் முள்ளுண்டுன்னு சொல்லுவான். நெல்லுலேயும் உமி இருக்கும், நீர்லேயும் நுரை இருக்கும், பூவுக்கு கூட ஒரு முள் இருக்கும். அதுபோல் ஒரு அரசாங்கத்தில் நடக்கிற போது குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும். பேண்ட ஒருத்தர் இன்றைக்கி வரும்போது ஒரு கார்கிட்ட சொல்லிட்டு வந்தார், ஒருத்தர் கார் டிரைவர் பேசிட்டு வந்தபோது சொன்னார், இந்த மாதிரி பேட்டிக்கு போகிறேன்னு. அப்போ அவர் சொன்னார், மோடிஜி நல்ல அரசாங்கம் கொடுத்துட்டார் சார், ஆனால் நம்ம மக்களை தான் சார் நம்ம அரசாங்கம் கொஞ்சம் கசக்கி புழிஞ்சிருச்சு சார். நான் சொன்னேன், ஒரு வீட்டில் உள்ளவன் அதீதமாக உழைப்புக்கு ஆளாக்கப்பட்டு பிழியப்பட்டால் தான் அந்த வீடு வளரும். ஒரு வரி ஒழுக்கத்தை உருவாக்குறாங்க. இதுவரையும் இன்கம் டேக்ஸு போன மாட்டையும் தேடுறதில்லை, வந்த மாட்டையும் கட்டுறதில்லை. ஒரு வரி ஒழுக்கமற்ற நாடாக இருந்தது. வரி ஒழுக்கத்தை உருவாக்கி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நாட்டை வந்து ஒரு வலுவான நாடாக, ஒரு நாட்டில் ஒரு மக்கள் ஏழையாக இருக்கலாம், அரசாங்கம் ஏழையாக இருக்கக்கூடாது. அரசாங்கம் ஏழையாக இருந்தால் அது நைஜீரியா உகாண்டா மாதிரி ஆகிவிடும். மக்கள் ஏழையாக இருந்து அரசாங்கம் வலுவாக இருந்துச்சுன்னா இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை நிமித்திடலாம். இதைத்தான் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் கொஞ்சம் சில விஷயங்கள் எடுத்து சொன்னேன். பாகிஸ்தானில் 292 ரூபாயா, இலங்கையை பாரியா, பெட்ரோல் டீசல் கிடைக்காம 10 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கு வண்டியெல்லாம் வருஷமாக கிடந்துச்சு, பல பேர் வண்டியை போட்டு போயிட்டான். அந்த நிலையெல்லாம் இந்தியாவில் கிடையாதுயா. இதையெல்லாம் செய்யணும்னு சொன்னால் நம்ம தானே பங்கேற்கணும், நம்மகிட்ட தானே எடுக்க முடியும், நம்மகிட்ட தானே ஒரு ஒழுக்கத்தை உருவாக்க முடியும். நம்ம தானே இந்த நாட்டினுடைய பங்கேற்புக்கு நம்மை அர்ப்பணித்து கொண்டாலும் அவர் மட்டுமே உருக முடியாது. அவர் வாகனமாக இருந்தாலும் எரிபொருளாய் எரிய வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்குது. நாமும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி சில சிரமங்களை எதிர்கொண்டால்தான் முடியும் சொன்னபோது அந்த கார் ஓட்டுநர் ஒப்புக்கொண்டார். மோடி எதிர்ப்பாளர் போல பேசியவர் இதை நான் சொன்ன பின்னாடி, ஆமாம் சார், யூ ஆர் டெல்லிங் ரைட் சார் அப்படின்னாப்புல ஒரு படித்த இளைஞர் அந்த கார் ஓட்டு வந்தார். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எம்மை பொறுத்தவரை பாஜகவினுடைய பிரதான பங்காளிகளாக கூட்டாளிகளாக இந்த தேர்தலில் மக்களை சந்திப்பதிலே பெருமைப்படுகிறோம். நிறைய நன்மை பண்ணியிருக்காங்க. 8 மணி நேரத்தில் திருச்சிக்கு போயிட்டு இருந்தோம், 3.25 மணி நேரத்தில் திருச்சி போகிறோம். அன்றைக்கி போயிட்டு இருந்த ட்ரெயினையும் இன்றைக்கி வந்தே பாரத்தையும் தேஜஸையும் பார்க்குறோம். சாப்பாடோட நல்ல காசு கொடுக்குறான். ஃப்ளைட் டிக்கெட் 12,000. இந்த இப்போ நான் திண்டுக்கல் போய் இறங்க போகிறேன், 1600 சாப்பாடும் கொடுத்துட்றான், மத்தியான சாப்பாடு. நல்ல போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர், சாலை மேம்பாடு,
பாதுகாப்பு. யோசிச்சு பாருங்க, 10 ஆண்டு காலத்தில் ஒரு இந்தியாவை அப்படியே ஒரு மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு புதுமைக்குள்ளாகி இருக்கிறது நாடு. சில குறைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இன்னொன்று, பாஜக வந்தால் மதவாதம். இந்த 10 ஆண்டு காலத்தில் ஏதாவது மத கலவரம் இருக்கா? ஏதோ இஷ்யூஸ் இருக்கா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு, சகோதர உணர்வோடு இன்றைக்கி ராமர் கோயிலெலாம் கட்டிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஆக இந்த நாட்டில் உடனே ராமர் கோயில் கட்டினா அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும். ஆக எல்லா நிலையிலும் இந்த நாடு நல்ல நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நல்ல அரசாங்கத்தை கொடுத்த ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருந்து அவர்களின் சாதனையை சொல்லி அதிமுகவான எதிர்காலத்தையும் நாங்கள் உருவாக்குவதற்கு இந்த தேர்தலில் நாங்கள் திட்டமிடுகிறோம். என்னென்னா, எடப்பாடி வீழ்த்தப்படுவார். எடப்பாடியை எதிர்த்த சக்திகளான அமமுக, அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கும் போது தொண்டர்களிடம் ஒரு தெளிவு பெறும். எடப்பாடி மக்கள் மன்றத்திலும் தோற்று விட்டார். அவர் நீதிமன்றத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். நீதிமன்றம் வேறு, தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு வேறு. நாங்கள் இப்போ நம்புகிறேன், ரெட்டை லட்சம் எங்களுக்கு கிடைக்கும். 2026 வரை அவர் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருங்கிணைப்பாளர். 21 26 வரை தொண்டர்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. தொண்டர்கள் தேர்வு செய்ததை பொதுக்குழுவை வச்சு அபாலிஷ் பண்ணுறது தப்பு. 10ஆம் கிளாஸ் பையன் மட்டும் மார்க் ஷீட்டை 3ஆம் கிளாஸ் வாத்தியார் திருத்தக்கூடாது. அதுபோல் தேர்தல் நீதிமன்றத்தினுடைய நிலை வேறு. தேர்தல் ஆணையம் தான் கட்சிகளுடைய விதிகளின் அடிப்படையில் ஒரு கட்சி நடத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கிற அமைப்பு. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அப்ரூவ் பண்ணியிருக்கு 2021 26 ஒருங்கிணைப்பாளர் இவர் தான் என்று. அப்படி பார்க்கிற போது இருவரும் இணைந்து கையெழுத்து போட்டால் தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். இதற்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய எடப்பாடியை தவிர்த்து விட்டு சின்னத்தை எங்களிடம் தரலாம். இல்லை, கட்சி டிஸ்பியூட்டட் லேண்டுன்னு சொல்லிட்டு யாரும் பிரவேசிக்காரிகள் என்று சொல்லி சிம்பிள் இல்லைன்னு கூட சொல்லலாம். களம் உதயசூரியனுக்கும் தாமரைக்குமான களமாக கூட மாறலாம். ஆக என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தலாக நான் பார்க்கிறேன். இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்துவதன் மூலம் அதிமுகவை எடப்பாடி என்கின்ற ஒரு இடியமனிடமிருந்து காக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. தோழமைக்கு கை கொடுப்போம், கை கொடுத்து கொண்டே எங்கள் கட்சியினுடைய உரிமையை மீட்பதற்கும் நாங்கள் களமமைப்போம் என்பதுதான் இந்த தேர்தலுடைய நிலைப்பாடு. நன்றி. எப்போதும் உங்களுடைய தமிழுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். ஒரு நல்ல ஒரு வெளிப்படையான மனம் திறந்த ஒரு உரையாடலை நிகழ்த்திருக்கீங்க. உங்களுக்கு ஜனம் பார்வையாளர்கள் சார்பாக நன்றி. நன்றி. தேங்க்யூ.